நீங்கள் இன்னும் டியூப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி லோட் பண்ணுறது, அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும், எந்த எரரும் காமிக்காது. டவுன்லோட் பண்ணக்குள்ளே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரி, ஓகே, இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் ப்ரீவியூ இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடிட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் போங்க, கஸ்டம் இமேஜ் போங்க, பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்டர் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. நான் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்டர் இமேஜ் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் எனேபிள் மட்டும் கொடுங்க, விசிபிள் மட்டும் கொடுங்க. ஓகே, அடுத்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் செகண்டாக இருக்கிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி சர்க்கிள் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்து ஸ்டார் மாதிரி. ஸோ அந்த பார்ட்டிகள் தான் இப்போ வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த பார்ட்டிகல் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்ட்டிகல் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறனால உங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ நான் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க, கஸ்டம் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சர்க்கிள் இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் டெம்ப்ளேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி பாட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்து இப்போ அது போயிடுச்சு. இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோ எப்படி பார்த்தீங்களோ அதே போல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற பாருக்கு கீழே இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜில் ஜென்ரல் கீழே இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா கஸ்டம் இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம இப்போது பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இமேஜுக்கு கீழே லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும், டியூப்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேமோ இல்லை உங்களோட பேரோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டைப் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் விஜய் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகலை அப்படின்றவங்களாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்.
ஓகே, இப்போது எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதை எப்படி அந்த கலரை மைல்டாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கலர் போங்க. கலர் போயிட்டு செகண்டாக இருக்கிற அந்த பாரை வந்து மினிமைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைல்டாகிடுச்சு. பி லவுட் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ப்ரைட்டாக தெரியுது. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு பொசிஷன் போங்க. 700 கொடுத்துருப்பேன், அதை 950 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்டருக்கு வெளில கொண்டு போயிட்டு வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் பார்டருக்குள்ளே கரெக்டான பொசிஷனில் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் பார்த்த போல் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. செகண்டாக இருக்கிற அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணுங்கள் கம்போசிஷன் 1ல். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே, அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஓவரால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கலர் பாருங்கள், நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதில் எப்படி கலர் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து ஆப்போசிட்டாக சூஸ் பண்ணணும். இப்போ ப்ளூ வேணும்னா ஆரஞ்சு சூஸ் பண்ணணும், ஆரஞ்சு வேணும்னா ப்ளூ சூஸ் பண்ணணும். ஸோ அதுபோல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதே போல் நீங்களும் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னும் ஒரு சேஞ்ச் இருக்குது. அது என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் செகண்டாக இருக்கிற அந்த பாரை செலக்ட் பண்ணுங்கள். பார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 2 கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே எல்லோ கலர் செட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லோ கலர் செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே போல் நீங்களும் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் டவுன்லோட் பண்ணுற அந்த பென்சில் ஐக்கான் பக்கத்தில் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வித் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷனில் போய்ட்டு 1080. அடுத்தது வீடியோ ஹைட் பாருங்கள் 720 இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1080 கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைஸ் தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுற வீடியோவோட சைஸு. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும், எந்த ப்ராப்ளமும் காமிக்காது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ இல்லை இனிமேட்டுக்கு போட போகிற வீடியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எடிட்டிங்கில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நான் உடனே உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டெம்ப்ளேட் சப்போஸ் டவுன்லோட் ஆகலைனாலும் நீங்கள் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம். நான் உங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான டெம்ப்ளேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.